அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்ஸ் கொலைகளுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினிமா ரிக் சீரியஸில் நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஷோல்டர் ரிக் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த DJI RS3 Pro வந்து காம்போ வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி அது பேலன்சிங் எல்லாம் காமிச்சிருக்கிறேன். ஸோ அது தொடர்ந்து இப்போ வந்து இந்த ஸ்மால் ரிக்கில் வந்து ஒரு ரிக் இருக்குது, ரிங் கிரிப்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ரிக்கோட ரிங் கிரிப்னு சொல்லுவாங்க. அது ரெக்டாங்குலர் சைஸில் இருக்கும். ஸோ அந்த ரிங் கிரிப் வந்து சினிமா எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டிங்கு, ஸ்போர்ட்ஸு, இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும்னாக்கா இந்த மாதிரி ரிங் கிரிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரிங் கிரிப்பை வந்து நம்ம இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஒரு அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த ரிங் கிரிப்பை பற்றி எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்துருவோம். முதல்ல இதை ஒரு அன்பாக்ஸ் வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கேமரா அசம்பல் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம ஷூட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. ஸோ மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேலில் போட்டிருந்தாங்க, அதனால் வாங்கினேன். இதனுடைய விலை விவரங்களை வந்து இந்த வீடியோட கடைசியில் தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிங்கை பற்றி எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு பேக்கில் நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பேக்கை வந்து நம்ம அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாருங்க, இப்படி தான் இருக்கும் அந்த இது பாக்ஸு. இது ஒயிட் பாக்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நல்லா பபுள் ரேப் போட்டு இப்போ பேக் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுதாங்க. இந்த பாருங்கள், சூட் கேஸ் மாதிரி ஒரு பேக்கு. ஸோ இப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த ரிங் கிரிப்பு. ஸோ இந்த ரிங் கிரிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, என்ன எப்படின்னு அசம்பிள் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பேக் சைடில் எப்படி இருக்கும். இது ஒரு ஒயிட் பாக்ஸு, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. சைடு வீலையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், க்ளோஸ் அப்பில் காமிக்கிறோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கிரிப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் படம். ஸோ இதில் வந்து ஸ்மால் ரிக் பிக் ட்ரீம்னு போட்டிருக்காங்க, இங்கேயும் ஸ்மால் ரிக்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டத்தில் அந்த பிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க பாருங்கள், இந்த பாட்டத்தில் ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து 2 பாட்டம் இந்த லெக் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளானது. இந்த சைடில் அந்த மெயின் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயர்லெஸ் கண்ட்ரோல் ஹேண்ட் ஹெல்டு ரிங்கு. இதுக்கு பேர் வந்து ஹேண்ட் ஹெல்டு ரிங்குன்னு சொல்லுவாங்க, ரிங் கிரிப்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் ஹெல்டு இருக்குது, ஸ்மால் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதிலேருந்து அந்த எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டம் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பாட்டம். ஸோ இதெல்லாம் அலுமினியம் அலாய் மெட்டீரியல் தான், நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த மெட்டீரியல் பாருங்கள், அலுமினியம் அலாய் மெட்டீரியல். ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு ஐட்டம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குரிய அந்த டாப்புக்குரிய அந்த அந்த கிரிப்பு, இது ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்குரிய ஒரு கிரிப்பு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ரிமோட் கண்ட்ரோல். இங்கே பாருங்கள், ஸோ உங்களுக்கு தெரியுதா, இதுதான் அந்த ரிமோட் கண்ட்ரோல். என்னோட போன வீடியோவில் நான் வந்து அந்த ஸ்மால் ரிக்கோட ஸ்லிங் ஹேண்டில் ஒன்று காமிச்சிருப்பேன், கிரிப் ஹேண்டில். ஸோ அந்த கிரிப் ஹேண்டில் தான் நான் இந்த பாருங்கள், இந்த ரிமோட் வந்து ரிமூவபிள். இங்கே பாருங்கள், இந்த ரிமோட்டை மட்டும் தனியாக எடுக்கலாம். இப்போ நான் வந்து அதில் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்டர்சேஞ்சபிள். அதனால தான் நான் வந்து அந்த இது வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி போட்டுக்கிறது. ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோல்லே நம்ம வந்து போய் நீங்கள் கிம்பலில் போய் ஆப்ரேட் பண்ண தேவை வேண்டியதில்லை, ரிமோட்லேயே இதுலேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் கிம்பிளில். ஸோ அந்த மாதிரி ஒரு இது ரிமோட் கண்ட்ரோலு. அதுக்கு உரிய ரிசீவர், இந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கு உரிய ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரிசீவர் ஒன்று. அப்புறம் வந்து இது வந்து ஒரு அடாப்டர். நீங்கள் வந்து மானிட்டரையோ இல்லை வந்து விமவுண்ட் பேட்டரி, ஸோ ஏதாச்சும் ஒன்று அந்த கிரிப்பில் போகணும்னாக்கா இந்த அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு, அந்த ரிமோட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் டைப் A to டைப் C கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து அந்த சப்போர்ட் லெக்கு. ஸோ இதுக்குரிய அந்த சப்போர்ட் லெக்கு, இதில் வந்து 2 லெக் இருக்கும். இது பாருங்கள், 2 லெக்கு கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ 2 லெக் இருக்குது. அப்புறம் ஒரு ஆலன் கீ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நான் மேலே இருந்த அந்த ட்ரேலேருந்து நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த பாட்டம் ட்ரேயில் வந்து டாப் சப்போர்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டாப் சப்போர்ட்டையும் நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இதுதான் அந்த டாப் சப்போர்ட், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பாருங்கள், ஸோ இது வந்து டாப் சப்போர்ட். ஸோ இது இப்படி வரும். இப்போ நான் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்திருக்குங்க. இதையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து ஒரு மேனுவல் ஒன்று இருக்குது. ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையில்லை, நமக்கு தெரியும் எப்படி அசம்பிள் பண்ணணும்னு. உங்களுக்கு நான் அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ
இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஓகேங்க. இப்போ வந்து இதை நம்ம அசம்பிள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம இப்போ வந்து இதை பாட்டமாகவும் வச்சுக்கலாம், இல்லை டாப்பாகவும் வச்சுக்கலாம். டாப்பில் வச்சிங்கன்னா இப்படி வச்சிங்கனாக்கா இந்த பொசிஷனை மவுண்டிங் பொசிஷனை உங்களுடைய கிம்பல் வந்து ஹேங் பண்ணும், தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டிங்கன்னா இதை பாட்டமாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதை பாட்டமாக வச்சுக்கலாம். பாட்டமாக வச்சிங்கனாக்கா நீங்கள் ஸ்டாண்டிங்கில் நார்மலாக இருக்கிற மாதிரியே உங்கள் கிம்பல் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பாட்டமாகவே இப்போ வச்சுக்குவோம். ஸோ இதை வச்சுட்டு இதில் வந்து அதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் நமக்கு லெக்கு. அதனால் இந்த 2 லெக்கில் வந்து முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கரெக்டான டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சு பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பொசிஷன்லாம் பார்த்து கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க பாருங்கள். இப்படி வச்சு பாட்டத்தில் நான் வந்து அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பாட்டமாக வச்சுருவோம். இப்போ இதில் வந்து லெஃப்ட் சைடில் இதை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு பொசிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓவல் ஷேப்பில். அதை வச்சிங்கனால கரெக்டாக போய் உட்காந்துக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது பாருங்கள், இதை இப்படி டைட் பண்ணிடணும். நிறைய த்ரெட் இருக்குது, நிறைய சுத்தம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதையும் வந்து இந்த பொசிஷனில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக உட்காந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை சுற்றிடணும் அப்படி. அவ்வளோதான். ஸோ அதுவும் உட்காந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் உட்காந்துனா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக உட்காந்துக்கும். இதை நம்ம மேலே ஏற்றி இங்கே பாருங்கள், இதை இப்படி சுற்றி நல்லா டைட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வெயிட்டு தூக்க போகிறீங்க, அதனால் நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதாங்க அவ்வளோதான் கிரிப்பு. இப்போ நம்ம செஞ்சாச்சு. இதில் வந்து இது பாருங்கள், இதை நீங்கள் கழட்டி எடுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இதுக்குரிய பாட்டம் பிளேட்டு, அதாவது நம்மளுடைய கிம்பலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதில் 2 ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அந்த 2 ஸ்க்ரூயும் நம்ம அந்த கிம்பலில் போட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இதில் வச்சு நம்ம அந்த கிம்பலோட சேர்த்து நம்ம வந்து இதில் வச்சு ஸ்லைடு பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அப்படி இதில் லாக் பண்ணிட்டீங்கன்னாக்க போதும். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இது மாதிரி வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா பக்காவாக நின்றுடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் கிரிப் எடுத்து நீங்கள் இப்படி நீங்கள் வந்து அந்த கிம்பல் வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதுதாங்க அதனுடைய இது. பார்த்தீங்கனாலே தெரியுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். அது வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து இப்போ மானிட்டர் போடுறதுக்கோ இது பாருங்கள், இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி இந்த சைடில் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மானிட்டர் இல்லைனா வி மவுண்ட்டு பேட்டரி எது வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இது தனியாக விற்கிது. ஸோ நீங்கள் எத்தனை அடாப்டர் வேணுமோ அத்தனை அடாப்டர் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். நான் ஸ்பேர் 2-3 வாங்கியிருக்கேன். பட் இது வாங்கலை, வேறு மாடல் வாங்கியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா அடுத்த அசம்பிளியில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஸ்மால் ரிக்கோட வயர்லெஸ் கண்ட்ரோல் ஹேண்ட் ஹெல்டு கிரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டத்தில் இருக்கிற இந்த லெக் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா அதுக்கு தான் மாற்ற முடியாதுலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த சைடு கூட நான் திருப்பி வச்சுக்கிறேன். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் திருப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு நான் கொஞ்சம் மாற்றிட்டேன். அது ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாற்றிருக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து இந்த ரிசீவர், இந்த ரிமோட் கண்ட்ரோலர் ரிசீவர், இந்த ரிமோட் கண்ட்ரோலர் ரிசீவர் வந்து அந்த கிம்பல் DJI RS3 Pro இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட வேண்டியது. ஸோ நம்ம அதில் போட்டு இதை டைட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதில் நம்ம பேர் பண்ணிட்டோம்னாக்கா ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த அசம்பிளியும் இந்த அதில் என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும் தான் அந்த ஒரு வீடியோ. ஸோ இவ்வளோதாங்க. இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப வெயிட் கிடையாது, ஈஸியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து கேமரா, கிம்பலு, ஸோ அதுக்குரிய அக்சசரிஸு, இதில் வந்து நீங்கள் மானிட்டர் போடுவீங்க, வி மவுண்ட் பேட்டரி போடுவீங்க, ஸோ கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணி, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வெயிட் ஆகிடும். எப்படியும் ஒரு 3 kgலேருந்து 4 kg 5 kgக்குள்ளே வரும். 1 kg 5 kg நீங்கள் தூக்கி பிடிக்கிறதுக்கு இந்த கிரிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெடியாக எடுக்கலாம். இது நல்லா இருக்கு. இந்த RR படத்தில் வந்து ஒரு ப்ரொமோ வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து இந்த கிரிப்பை வச்சு எடுத்துருக்குறாங்க, ஒரு சீன் எடுத்துருக்குறாங்க. ஜூனியர் NTR ரன் பண்ணி விடையிறவர். ஸோ அதை வந்து பைக்கில் உட்காந்த மாதிரி இவங்க போவாங்க. ஸோ அதை இதில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு அந்த சீனை உங்களுக்கு நான் அந்த இதோட வீடியோட இணைச்சுடுறேன். நீங்கள் பாருங்கள், தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குரியது. ஸோ இது மூவிக்கு யூஸ் பண்ணுறதா இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இது காம்போ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மூவிக்குன்னு மட்டும் கிடையாது. வெட்டிங் எடுக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு, சினிமா எடுக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எடுக்கிறவங்களுக்கு, ஃபங்க்ஷன் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த செட்டப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிம்பல் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெவியாக கையில் 2 கையிலையும் பிடிச்சி போகிறதுக்கு உங்களுக்கு வலி வந்துடும், ஷோல்டர்லாம் வலி வந்துடும். ஸோ இந்த இப்படி பிடிச்சி போய் நீங்கள் எடுக்கிறதுக்கு. பட் இதுனா 2 கையில் பிடிச்சி போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இது இன்னும் நம்ம வந்து ஈஸி பண்ணிக்கலாம். அதுக்கு நிறையா வந்து நம்ம ஷோல்டர் ரிக்லாம் இருக்குது.
அந்த ரிக்கில் இதை மாட்டிக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். அந்த ஷோல்டர் ரிக்கு பற்றி அதை பற்றி வீடியோலாம் நான் உங்களுக்கு பின்னாடி வரிசையாக கொடுக்குறேன். ஈஸியாக இதை நம்ம எப்படி கேரி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த அன்பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஒரு சிஸ்டம் ஸ்மால் ரிக்கில் இருக்குனாக்கா, அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டில்ட்டாவில் இருக்குது. ஸோ அந்த டில்ட்டாவில் வந்து என்ன வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. டில்ட்டா வந்து ஃப்ளோட்டுன்னு ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அது இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். அது வந்து ஸ்டெடி கேம். அது ஆக்சுவலாக ஸ்டெடி கேம்னு நீங்கள் வந்து அந்த பெல்ட் இடுப்பில் போட்டு அந்த போல் மாதிரி இருக்கும் போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ அதுவும் போடுவோம். அதை அன்பாக்ஸ் பண்ணி அந்த ஸ்டெடி கேம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் டில்ட்டாவோடது டில்ட்டா ஃப்ளோட்னு சொல்லுவாங்க, அதுவும் அடுத்த வீடியோவாக வரும். இந்த ரிக்கை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க. இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஈஸியாக இருக்குது. இது நம்ம பல விதத்தில் யூஸ் பண்ணலாம். இது இப்படியே நம்ம கையில் தான் தூக்கிட்டு போகணுங்கிறதுல இந்த ரிக்கை வந்து இந்த கிரிப்பை நீங்கள் வந்து ட்ரைபாடில் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை கிடையாது. ட்ரைபாடில் அப்படியே இது அப்படியே உட்கார வச்சு ட்ரைபாடில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ட்ரைபாட்லேருந்து எடுத்து அப்படியே கையில் வச்சு நீங்கள் கொண்டு போய் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் தான் அது. இதில் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில் நான் உங்களுக்கு போடுறேன். அது இல்லாமல் இந்த டாப் இல்லாமலும் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த டாப் ரிங்கே இல்லாமல் கூட இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ இதை எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள், இது இல்லாமலே இந்த பீஸ் இல்லாமலே வெறும் இதை மட்டுமே வச்சுட்டு கூட நம்ம போய் எடுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் இப்படி உட்காந்துரும். ஸோ உங்களுடைய மற்றபடி மானிட்டரு, விமோன் பேட்டரி எல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா ஸோ இந்த பாட்டத்தை மட்டுமே வச்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து இன்செப்ஷன் சொல்லுவாங்க, இன்செப்ஷன் மோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க கிம்பலில், அதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து இது இருந்துச்சுனாக்கா அது எடுக்க முடியாது. ஏன்னா இப்படி அது இந்த டாப் போர்ஷன் இருந்துச்சுனாக்கா அது அப்படி போய் சுற்றும் போது அந்த டாப் போர்ஷன் பெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பைப்பு, அது வந்து அந்த வீடியோவில் விழுந்துடும். ஸோ அதை நம்ம இதை எடுத்துட்டோம்னாக்கா அந்த இன்செப்ஷன் மோட்லாம் நீங்கள் இதை வச்சு பண்ணிங்கனாக்கா சூப்பராக பண்ண முடியும். ஸோ அதை நான் காமிக்கிறேன் எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஓகேங்க. கடைசியாக நம்ம வந்து இதோட விலை விவரங்களையும் பார்த்துடலாம். இது வந்து நான் மலேசியாவில் சேலில் தான் வாங்கினேன். 1378 ரிங்கெட் இங்கே மலேசியாவில். ஆனால் இதே வந்து யூஎஸ்ஏவில் பார்த்தீங்கன்னாக்கா $370 விற்கிறாங்க. இந்தியாவில் அது இருக்கா என்னன்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, சொல்லுங்கள் அங்கே எவ்வளோ விற்கிதுன்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனடாவில் மற்ற இடங்கள்லையும் இது அவைலபிளாக இருக்கிற மாதிரி தெரியல. மற்ற கண்ட்ரியில் இது கிடைக்குதான்னு தெரியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஸ்மால் ரிங் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். பட் இந்த ரிமோட் கண்ட்ரோல் தனியாக, அந்த ஸ்லிங் கிரிப்பு இது தனியாக விற்கிறாங்க. இந்த ரிங்கு கிரிப் மட்டும் இப்போ அவைலபிளாக இல்லை. அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்கண்டினியூன்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி யூஎஸ்லேயுமே ப்ரைஸ் இருக்குது, பட் வந்து அது அவைலபிளாக இருக்கான்றது தெரியல. ஸோ மலேசியாவில் இருந்துச்சு, ஸோ வாங்கியிருக்கேன். அது ஆனால் என்ன காரணம் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிம்பலை அசம்பிள் பண்ணி எல்லா அக்சசரிஸ்லாம் மாட்டி ஸோ எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதில் நிறைய டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இல்லைனா இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.